அறந்தாங்கி நிஷா அவர்களுடைய கணவரான ரியாஸ் அலி அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியா பேஜில் லைவ் ஒன்று வந்திருந்தார். அந்த ஒரு லைவில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றியும் டாக்டர் திவாகர் அவர்களுக்கு தன்னோட அட்வைஸையுமே ஷேர் பண்ணியிருந்தார். அது இப்போ சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. அவர் என்ன பேசியிருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளி சீசன் 7ல சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. டாக்டர் திவாகர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை தப்பாக பேசியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்தை தட்டி கேட்டு மாகாப்பா ஆனந்த், புகழ், இது மட்டும் இல்லாமல் கானா வினோத் இவங்க 3 பேருமே அவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்களாமா. இதன் காரணமாக டாக்டர் திவாகர் அவர்கள் விஜய் டிவியை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தார். மேலும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையுமே கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் அறந்தாங்கி நிஷா அவர்களுடைய கணவரான ரியாஸ் அலி அவர்கள் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் லைவ் ஒன்று வந்திருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, குக் வித் கோமாளி நிகழ்ச்சி இந்த முறை ரொம்பவே மாறுபட்ட விதத்தில் நடக்குது. இதில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ஷோவை பார்த்து நான் அவ்வளோ சிரிச்சிருக்கேன், அவ்வளோ ரசிச்சிருக்கேன். அந்த ஷோவில் இப்போ நம்ம இருக்கோம் அப்படிங்கும் போது அவ்வளோ ஒரு பெருமிதமாக இருந்துச்சு. ஆனால் இப்படி ஒரு சண்டை வரும் அப்படின்னு நாங்கள் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. டாக்டர் திவாகர் அவர்கள் உண்மையிலேயே இந்த வாய்ப்பை கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடையாது. பிக் பாஸ் போயும் அதை பாதியிலே கெடுத்துக்கிட்டு தான் வெளில வந்திருந்தாரு. இந்த ஒரு ஷோ அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் அவ்வளோ ஈஸியாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் ஒரு கலைஞரை உருவாக்கக்கூடிய இடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் டிவி புகழ் அவர்கள் இதன் மூலயமா ஃபேமஸ் ஆகியிருக்காங்க, சிவாங்கி அவர்கள் இதன் மூலயமா ஃபேமஸ் ஆகியிருக்காங்க, அஸ்வின் அவர்கள் இதன் மூலயமா ஃபேமஸ் ஆகி சினிமா நடிக்க போயிருக்காரு. அவருக்கும் சினிமா நடிக்கணும்னு ஆசை. அப்படிங்கும் போது இந்த ஒரு இடத்த நல்லபடியாக யூஸ் பண்ணியிருக்கணும். மக்கள் மத்தியில் நம்ம போய் சேர்ற மாதிரியான கருத்துக்களை கொண்டு வந்து வச்சிருக்கணும், காமெடிகளை கொண்டு வந்து வச்சிருந்திருக்கணும். அவர் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதை விட்டுட்டு திரும்ப திரும்ப நான் ஃபேமஸான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரியே இருந்துட்டாரு. பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கூட பார்த்து பேச மாட்டேன்றாரு. பெண்களிடத்தே போயிட்டு தப்பாகவும் பேசுகிறாரு. இதை கண்டிப்பாக அவர் குறைச்சிக்கணும், இதை நிறுத்திடணும். இல்லைனா அவருக்கு அது மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனையாக நிற்கும். இப்போவே அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அவர் இழந்துட்டாரு. அவரை நல்லபடியாக செதுக்கி நல்லா வரணுங்கிற எண்ணத்தோடு தான் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடாதீங்க. நீங்கள் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ அதுக்கு தகுந்த ஒரு பொறுமை இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கணும். அப்போனா மட்டும்தான் அந்த ஒரு இடத்தை நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் திவாகர் அவர்களுக்கு அறந்தாங்கியோட கணவர் இந்த ஒரு அட்வைஸை ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. நிறைய பேர் நிஷா கிட்ட தான் அவர் தப்பாக பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நிஷா அவர்கள் தான் ஒருவேளை இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியும் பேசி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் அறந்தாங்கி நிஷா அவர்களோட கணவர் இப்படி ஆறுதலாக பேசியிருக்குது. நிறைய பேருக்கு டாக்டர் திவாகர் மேலே தப்பு இருக்குது, அவரை ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? யார் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.